இங்க ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட இவன் மேடம் இருக்காங்களான்னு கேட்க, இந்த பொண்ணு இல்ல வெளிய போயிருக்காங்க. நீங்க யாருன்னு கேட்க, இவன் இல்ல பரவால்ல மேம் வர வரைக்கும் நான் வெளிய வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளிய போயிடுறான். அப்ப இந்த பொண்ணு பரவால்ல உள்ள வாங்க ஆன்ட்டிய பார்க்க நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி உள்ள உட்கார வைக்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு உங்க பேர் என்னன்னு கேட்க, அவன் பேரை சொல்ல உடனே இந்த பொண்ணு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அவன் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரா இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் அவன் கிட்ட ஓ நீங்க டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறவங்களா, எனக்கு அந்த மாதிரி போரிங்கான படம்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, அப்ப அந்த பையன் அவளோட ஆன்ட்டியோட பையனான மிலன் போட்டோவை பார்க்க இந்த பொண்ணு ஓ நீங்க மிலனோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவளே அசியூம் பண்ணிக்க கரெக்டா அப்போ அந்த பொண்ணோட ஆன்ட்டி வராங்க. வந்தவங்க கிட்ட இவ மிலனோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே அவங்க அந்த பையனை பார்த்து வாப்பா நீ மிலன் ஃப்ரெண்டான்னு சொல்லி பேச அப்புறம் அவனை சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவனோட ஃபேமிலி பத்தி இவங்க கேட்க அவன் என்னோட அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனும் மிலன் மாதிரி தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல உடனே இவங்க ரொம்ப சோகமாயிராங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க அவங்க பையனோட டாலரை காமிச்சு இதுதான் அவனோட நினைவா என்கிட்ட இருக்க ஒரே ஒரு பொருள், என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லியிருந்தானா அவனை கன்ஃபார்ம் காப்பாத்திருப்பேன்னு சொல்ல இவனும் அவனோட தம்பி டைரியை காமிச்சு நானும் என்னோட தம்பி கூட ரொம்ப அன்பா தான் இருந்தேன், இப்படி எதுவுமே சொல்லாம சூசைட் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்றான். அப்போ இந்த பையன் சாரி நான் மிலன் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், நான் ஜெயில ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போனேன், அப்போ ஒரு சின்ன வயசு பையனை பார்த்தேன், அவன் பேர் நிஷாந்த்னு சொல்றாங்க. அந்த பேரை கேட்டோன்னே இந்த லேடி ஷாக் ஆக இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அவனால தான் எங்களோட மிலன் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி இவனை வெளியே போக சொல்லி திட்டுறான். அப்போ அவன் உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பென்ட்ரைவை போட்டு பாருங்கன்னு சொல்லி அந்த நிஷாந்தும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் இவங்க அந்த பென்ட்ரைவை போட்டு பார்த்தா அதுல அந்த நிஷாந்த் நான் சும்மா எங்களோட சின்ன சந்தோஷத்துக்கு தான் மிலனை கிண்டல் பண்ணோம், நாங்க எப்பவுமே யூஸ்வலா பண்றது தான், ஆனா அவன் இப்படி பண்ணுவானு நாங்க எதிர்பார்க்கல, அவன் அட்லீஸ்ட் எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம், இப்படி அவன் லைஃபை முடிச்சிட்டானே சொல்லி ஃபீல் பண்ணி மிலனோட அம்மா கிட்ட நம்ம கேட்கறேன்னு சொல்லி அழுறான். அந்த வீடியோவை பார்த்து இவங்களும் அழ அப்புறம் இந்த ஃபிலிம் மேக்கரை தேடி இவங்க போக அவன் நான் நேற்று யாருன்னு சொல்லாம வந்ததுக்கு சாரின்னு சொல்ல இவங்க பரவாயில்லப்பா நீ நேற்று வந்தது நல்லதா தான் போச்சு, என்ன அம்மாவும் தன்னோட பிள்ளைங்களை இப்படி ஆவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, நிஷாந்தை நான் மன்னிச்சிட்டேன், இனிமே உன் தம்பி மாதிரியோ என்னோட பையன் மாதிரியோ ஏன் அந்த நிஷாந்த் மாதிரியோ சூசைட் பண்றவங்களை தடுக்கிறதுக்காக ஒரு கவுன்சிலிங் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போறேன், நீயும் எனக்கு அதுக்கு சப்போர்ட்டா இருப்பியான்னு கேட்க இவனும் சரின்னு சொல்றான்.